Hi all of you, welcome back. This is Fayaz Insight. Guys, நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த கல்பி ஜிகரை பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜிகருடைய பேசிக் என்னங்கிறத சொன்னேன். செகண்ட் வீடியோவில் இதில் எத்தனை லத்தீஃபாஸ் இருக்குது, ஒவ்வொரு லத்தீஃபாஸோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை பற்றி மட்டும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். எடுத்தோடனே டேரெக்டாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை பற்றினா கொஞ்சம் ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி இந்த லத்தீஃபாவோடைய பிளானட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் தான் வந்து ரொம்ப முக்கியம் சோலார் சிஸ்டத்தில். இந்த சூரியனை சுற்றி தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சூரியன்கிட்டருந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவையான எனர்ஜியை வந்து அதுங்க எடுத்துக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளார இருக்கிற சோலார் சிஸ்டமில் வந்து இந்த கல்புங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். இந்த கல்புங்கிறது தான் சூரியனை குறிக்கக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அதுலேருந்து நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து அது மூலியமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ குரான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. கல்ப் அல் மூமின் பைத்துர் ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரபிக்கில் சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னென்னா த ஹார்ட் ஆஃப் த பிலீவர் இஸ் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். ஹார்ட் ஆஃப் த பிலீவர் இஸ் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். யாருடைய இதயம் வந்து சுத்தமாக பியூரிஃபையாக வச்சுக்கிறாங்களோ அந்த இதயத்துக்குள்ளார இறைவனே வந்து குடியேறிடுவான். இதுதான் மீனிங். அப்போது இதுக்கு நெகட்டிவாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, யாருடைய ஹார்ட் வந்து சுத்தமாக இல்லையோ அங்கே கடவுள் இருக்க மாட்டான். கடவுள் இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல யார் இருப்பா? சாத்தான்கள் தான் இருக்கும். உன்னுடைய ஹார்ட்டை நீ சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அங்கே இறைவன் இருப்பான். உன்னுடைய ஹார்ட் சுத்தமாக இல்லைன்னா அங்கே சாத்தான் இருக்கும். இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்டில் கெட்ட எண்ணங்களோ கெட்ட விஷயங்களோ கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும். ஏன்னா உங்கள் கூட இறைவனே இருக்கான். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் வராது. இதே நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகியிருந்தால் என்ன ஆகும்? பாசிட்டிவான விஷயங்கள் எதுவும் வராது. யார் என்ன தான் சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம். எந்த ஒரு நல்ல வைப்ரேஷனும் உங்களை சுற்றி இருக்காது. அப்போது நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம், இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டு அடிக்ட் ஆயிடுவோம். ஒன்று இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறது, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்குறது, ஃபேஸ்புக்கில் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணுறது, இது இன்றைக்கி சராசரியாக எல்லோரும் பண்ணுறது தான். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் வந்து பலவீனம் ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் இருக்கே, அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் பியூரிஃபையாக வச்சிங்கன்னா யூனிவர்ஸ் கூட உங்களுடைய ஹார்ட்டை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா என்ன? பாசிட்டிவான வைப்ரேஷன், அதுக்கு தேவையான வைப்ரேஷன் எல்லாமே கிடைக்கும். ஹார்ட்டுக்குள்ளார இருக்கிறது தான். ஏன்னா ஹார்ட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்குள்ளார தான் நம்மளுடைய ஆன்மா வந்து இருக்குது. இந்த ஆன்மா வந்து இறைவனுடைய ஒளியால் படைக்கப்பட்டது. இந்த ஒளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பவர் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். 5 பூதங்கள் நம்ம சொல்கிறோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நீருக்கு வந்து என்ன ஒரு சக்திங்கிறது வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா, சுனாமி வந்துச்சா நம்ம பார்க்குறோம். காற்றுக்கு என்ன சக்திங்கிறத வந்து இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்கும். அதுவும் ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சூறாவளி காற்றுலாம் வந்துச்சுன்னா இருக்கிற வீடையே புரட்டி போட்டுரும். அந்தளவுக்கு காற்றுக்குன்னு சொல்லி ஒரு எனர்ஜி இருக்குது. நெருப்போட எனர்ஜி உங்களுக்கு தெரியும். ஏதாவது காட்டு தீ மட்டும் லைட்டாக பத்துச்சுன்னா அந்த ஒரு இடமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாசமாகிடும். அடுத்தடுத்து பரவிக்கிட்டே போகும். தீயோடைய இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த தீயை நம்மளால் சமாளிக்க முடியும். இதெல்லாம் நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம். அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டு தீயெல்லாம் வந்துச்சு. இதுமாதிரி நிறைய விஷயம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒளிக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஜிகர் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளியை பேஸ் பண்ணது. கெட்ட ஆத்மாக்களுக்கு வந்து இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். இருட்டுக்கு நேர் ஆப்போசிட் என்னது? வெளிச்சம், ஒளி. அப்போது இந்த ஜிக்கரை, இந்த மெடிடேஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒளி ஃபுல்லாக சூழ ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஜிக்கர் மெத்தடை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி, அதாவது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 3 கிலோமீட்டருக்கு
நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஜிக்ரில் இறைவனுடைய ஒளி வெளிச்சம் அப்படியே உங்கள் மேலே இறங்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா அதுக்கு வந்து நம்ம இன்னும் இந்த பயிற்சி வந்து கண்டினியூஸாக பண்ணணும். அது வந்து இறைவனாக உங்களுக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான். ஆனால் தெரியும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஒளி வெளிச்சம் வந்து உங்களை சுற்றி உங்கள் வீடே பிரகாசமாக இருக்கும். ஸோ அப்படி பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய இந்த ஒளி வெளிச்சத்தை தூரத்தில் நின்று கெட்ட ஆத்மாக்கள், கெட்ட சைத்தான்கள்லாம் பார்க்குங்க. என்னது இந்த வீட்டில் வந்து இவ்வளோ ஒளி வெளிச்சமாக இருக்குது, யார் என்ன பண்ணுறா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த ஜிக்கர் வந்துட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ உங்கள் வீடு இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஜின்கள் குடியிருந்தால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு விலகி போயிருங்க. அதுங்களால இருக்க முடியாது. அந்த ஒளி வெளிச்சத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுங்களுக்கு இல்லை. ஏன்னா இது இறைவனுடைய ஒளி, சாதாரண ஒளி இல்லை, இறைவனுடைய ஒளி, இறைவனால் படைக்கப்பட்ட ஒளி, இறைவன் தரப்பிலிருந்து நேரடியாக இறக்கப்படக்கூடிய ஒளி. இந்த ஒளியை பார்த்தா அதுங்க பயப்படும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த ஒளி வெளிச்சத்து மூலியமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு துஷ்ட ஆத்மா, ஒரு சைத்தானே வந்து விரண்டு ஓடுதுன்னா அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும், நமக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி கிடைக்கும், நம்மளுடைய ஹார்ட்டும் நம்மளுடைய எண்ணங்களும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குங்கிறது வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜிக்கரை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜிக்கருடைய முக்கியமான தனித்துவங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டோடு பண்ணக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வரும். அதுக்காக தான் வந்து நான் டீப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறது. அண்ட் குரான்லேயே இன்னொரு வசனமும் இருக்குது. வசனம் அத்தியாயம் 2 வசனம் வந்து 125. இதில் வந்து என்ன இருக்குன்னா, அன் தஹ்பீர் பைத்தி லீ தையிஃபீன வல் ஆக்கிஃபீன வ ருகாயிஸ் சுஜூத். இதுக்கு மீனிங் என்னன்னா, மை ஹவுஸ் ஃபார் தோஸ் ஹூ பெர்ஃபார்ம் தவாஃப் அண்ட் தோஸ் ஹூ செக்லூட் தெம்செல்ஸ் ஃபார் டிவோஷன் பவ் அண்ட் ப்ராஸ்ட்ரேட் இன் ப்ரேயர். நம்மளுடைய ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சவுதியில் முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்த புனித யாத்திரை போவாங்கல்ல, அங்கே மக்கான்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மக்காவை சுற்றி மனுஷங்க வந்து இப்படி சுற்றி சுற்றி வருவாங்க, அதுக்கு பேர் தவாஃப்னு சொல்லுவாங்க. அதோட வந்து நம்ம ஹார்ட்டை ஒப்பிடுறாங்க. எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போனால் ஒரு நல்ல எண்ணத்தோட, தூய்மையான எண்ணத்தோட, நமக்கு நல்லது கிடைக்கணும், நம்ம பாவத்தை வந்து இறைவன் மன்னிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் போகிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளாரையும் இந்த காபா இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதே மாதிரி இந்த ஹார்ட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான நம்ம முயற்சியிலையும் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளார சன்னு வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. ஓகேங்களா? இட் போர்ஸ் லைஃப் கிவிங் லைட், ஹீட் அண்ட் எனர்ஜி ஆன் எர்த். மனுஷனுக்கு தேவையான ஒளி வெளிச்சமும் அந்த ஒரு சூடு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையும் எனர்ஜி ஆன் எர்த். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சூரிய வெளிச்சம் வந்து, அந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு மெயினாக தேவைப்படும். மனுஷங்களுக்கும் சரி, பூமியில் வாழக்கூடிய விலங்குகளுக்கும் சரி, மரம் செடி இதுங்களுக்கும் சரி, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள், கடலுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினங்கள், இதுங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியனோட ஒளி வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தான் இந்த ஜிக்கர் மெத்தடில் இந்த சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியும் நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு இதில் கிடைக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா யாருன்னா, ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை வந்து கிறிஸ்டியானிட்டியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கேப்ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற ஏஞ்சல்ஸ் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸோடைய கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இந்த கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸுக்கும் ஒரே ஒருத்தர் தான் லீடர். அவர் பேர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குமார்களின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலக்குமார்களின் தலைவர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஜிப்ரீல். இவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஜிக்கரை பண்ணும்போது கிடைக்கும். ஃபஸ்ட்டு லத்தீஃபாவில் இந்த ஜிக்கர் நம்ம பண்ணும்போது ஏஞ்சல் ஜிப்ரீல் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸு நமக்கு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை பண்ணும்போது நம்மளுடைய ஹியரிங் சென்சேஷன் வந்து கூர்மையாக இருக்கும். இப்போது நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, எங்கேயோ ஏதாவது சத்தம் வருது. அந்த சத்தம் வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போம். என்னமோ சத்தம் வந்துச்சு, ஏதோ ஒரு பெரிய பொருள் கீழே விழுகிற மாதிரியோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமோ சத்தம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காதில் தான் கேட்கும். அந்த காதில் கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே அந்த பய உணர்வு ஏற்பட்டு என்னடா ஆச்சுன்னு திரும்பி பார்ப்போம்.
கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷனாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளார ஜிக்ருக்குள்ளார வரும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளார வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹியரிங் சென்சேஷன் வந்து அதிகமாகும். நம்மளுடைய ஹியரிங் சென்சேஷன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய காது கிடையாது, நமக்குள்ளார இருக்கான் பார்த்தீங்களா அந்த ஆன்மான்னு நான் சொன்னேன்ல, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ஆன்மான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு கேட்கக்கூடிய சென்சேஷன் கிடைக்கும். நீங்கள் ஜிகர் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லத்தீஃபா பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு லத்தீஃபா பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், ஹியரிங் சென்சேஷன் வந்து அதிகமாகும்னு சொல்கிறேன், காது கேட்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும்னு சொல்கிறேன். இந்த காது அதிகமாக கேட்கக்கூடியது, கூர்மையாக கேட்கக்கூடிய இந்த தன்மை வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மா கேட்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வரும். யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து அது காதில் கேட்க ஆரம்பிக்கும். அது காதில் கேட்கும்போது என்ன ஆகும், நம்ம தூங்கிட்டு இருக்காங்க, யாரோ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எந்திரிப்போம்ல, யாரோ நம்மளை கூப்பிட்டது, ஏதோ சத்தம் வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சத்தம், நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்போ கிடைக்கிது, நம்ம எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா லைட்டாக எந்திரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அந்த ஜிக்கர் பண்ணுறதுனால நீங்கள் அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தீங்க, ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை கரெக்டாக பண்ணீங்க. அதனால் அந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நமக்கு பிடிச்ச சத்தம், நம்ம எதிர்பார்க்குற சத்தம், நமக்கு பலம் கொடுக்கக்கூடிய சத்தம் இந்த மனுஷன் மூலியமாக உள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு கேட்கும்போது அது எந்திரிக்க ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா வந்து அந்த ஒரு தேட்டத்தோட ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய நாலேஜ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மூலியமாக தான் கிடைக்கும், ஃபஸ்ட்டு லத்தீஃபா மூலியமாக தான் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபா வந்து ப்ராஃபட் ஆதம் அவங்க கூட தான் நான் வந்து உங்களுக்கு நான் கம்பேரிசனில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆதம் நபி அவங்க பிறக்கும் போது அவங்க வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இறைவன் தான் டைரெக்டாக அவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், ஒவ்வொரு பொருளுடைய பேர் என்னங்கிறத அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது, நம்ம ஆன்மாவுக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நீங்கள் இந்த ஜிக்ரு பண்ண அதுக்கு தேவையான எனர்ஜி உள்ளார போக போக என்ன ஆகும்னா அது ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்து இந்த யூனிவர்ஸில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அது நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறனால அது ட்ராவல் பண்ணும்போது அது என்ன பார்க்குதோ அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கும் வந்து கிடைக்கும். இது வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு. இது வந்து எப்போ கிடைக்கும்னா யார் ஒருத்தர் இந்த ஜிக்கரை விடாமல் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கும். எதையுமே எதிர்பார்க்காம பண்ணணும். நம்ம வந்து எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜிக்கர் பண்ணும்போது நான் சுத்தமாகணும், நான் தூய்மையாகணும், எனக்கு வந்து இறைவனை நெருங்கணும். இந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத கிஃப்ட் வந்து இறைவனாக பார்த்து உங்களுக்கு கொடுப்பான். நான் இந்த ஜிக்ர் பண்ணால் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணிங்கன்னா அதையும் இறைவன் கொடுப்பான். ஆனால் உண்மையான பிளெஸ்ஸிங் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமையே போயிடுவீங்க. ஸோ நாம் சுத்தமாகணும், நாம் வந்து பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாசிட்டிவ் மைண்டோட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இருக்க வைக்கணும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இந்த ஜிக்கரை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்களால் மற்றவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜிக்கரை பண்ணும்போது நம்மளுடைய நாலேஜ் அதிகமாகும், நம்மளுடைய ஹியரிங் சென்சேஷன் அதிகமாகும். அண்ட் இதோடைய ஸ்டேஜ் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சன்னு, அண்ட் இதோடைய கலர் பார்த்திங்கன்னா எல்லோ. இதில் வந்து இந்த ஜிக்கர் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிட்டு தான் பண்ணுவோம், ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் அந்த ஆழ்நிலை தியானத்தில் அமைதியாக நம்ம அப்படியே உட்காருவோம். அப்படி உட்காரும்போது நம்ம கண்ணை மூடும்போது நமக்கு ஆப்போசிட்டில் எல்லோ கலரில் ஒரு சில ஒளி வெளிச்சங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லோ கலரில் தெரியக்கூடிய அந்த ஒளி வெளிச்சங்கள் என்னன்னா சூரியனுடைய கலர். நீங்கள் பண்ண ஜிக்கர் கரெக்டாக அந்த ஹார்ட்டுக்கு போயிருக்கு, அந்த ஆன்மாவுக்கு போயிருக்குன்னா அந்த ஆன்மா வந்து அதை பார்க்கும். சூரியன்ட்டு நமக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்திருக்குங்கிறத அந்த ஆன்மா பார்க்கும். அந்த ஆன்மா பார்க்குறத நம்மளால் பார்க்க முடியும். கண்ணை மூடி உட்காரும்போது எல்லோ கலரில் ஒரு மாதிரி லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அது எடுத்தோடனே ஆகாது, போக போக தான் ஆகும், எடுத்தோடனே ஆகாது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து உங்கள் இதில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஏதாவது ஒரு கலர் தெரிஞ்சால் கூட நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இதோடைய ஏஞ்சல் யார் ரெஸ்பான்சிபிள் வராங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களின் தலைவர், அதை நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராஃபட் யாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இதுவும் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு ஜிக்ரு மட்டும் எந்த டைமில் பண்ணலான்னா மகரிப்புங்கிற ஒரு ப்ரேயர் இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கு தெரியும். ஒரு 6:30 மணிக்கு மேலே நம்ம இந்தியன் டைமில் வந்து 6:15 மைலேருந்து 6:45 இந்த ப்ரேயர் வரும். ஒரு வருஷத்தில் இந்த டைமில் தான் வரும், மாறி மாறி டைம் மாறும், ஒவ்வொரு மாதமும் டைம் மாறும்.
6:15 6:45 வரும். பள்ளிவாசலில் வந்து அந்த பாங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாங் சொன்னதுக்கப்புறம் இந்த ஜிக்கர், அதாவது இந்த ஒரு லத்தீஃபா மட்டும் 7 லத்தீஃபாவும் ஒரே டைமில் பண்ணணும். இந்த ஒரு லத்தீஃபாவுடைய எனர்ஜி மட்டும் உங்களுக்கு மெயினாக வேணும் அப்படின்னா மகரீப்பில் பண்ணிங்கன்னா சிறந்தது. ஓகேங்களா. ஸ்பிரிச்சுவல் ஹியரிங், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹியரிங் தான் உங்களுக்கு இதில் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஹியரிங்கும் சரி, நாலேஜும் சரி, இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் வந்து ரொம்ப ஹெவியாகவே கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுடைய ஹைலைட்டான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான தனி அம்சங்கள், இதை மட்டும் பார்க்கலாம். ஸ்டேஷன் ஆஃப் த கல்ப் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் டு ரியாலிட்டி. என்ட்ரி பாயிண்ட் டு ரியாலிட்டி, ரியாலிட்டினா என்னது? இதுதான் உண்மை. நம்ம வந்து ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். கண்ணில் பார்க்கறது, ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிடுவான். அவனை பார்க்கும்போது ஓ இதுதான் வாழ்க்கையா, அப்போ நாமளும் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும், நாமளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே நாமளும் போவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணீங்களோ அவனே வந்துட்டு எப்படா இதுலேருந்து வெளியே வருவன் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஒரு லெவலுக்கு மேலே தெரிஞ்சிடும் இது வந்து உண்மையான வாழ்க்கை இல்லை, இது வந்து நமக்கு எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவனை நம்பி நிறைய பேர் பின்னாடி போவாங்க. அதுலேயே அவங்களுடைய 10 வருஷம் 15 வருஷம் வாழ்க்கை இப்படியே வீணாக போயிடும். ஸோ ஸ்டேஷன் ஆஃப் த கல்ப் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் டு ரியாலிட்டி. ஃபஸ்ட்டு லத்தீஃபா தான் நீங்கள் உண்மையான உலகம் என்னங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு தேடலில் இறங்கும் போது அதற்கான பதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லத்தீஃபாலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு லத்தீஃபாலேயே கிடைக்க ஆரம்பிக்கும்னா என்னது? நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாடி ஆர்வமாக போகிறீங்களோ அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு உண்மையான ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, மன சந்தோஷம், இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு லத்தீஃபாவை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னா போதுங்கிற அந்த மனப்பான்மை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது அவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே, அவன் மட்டும் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு லைஃப் அமைஞ்சிருச்சு, எனக்கு அமையலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு எது நல்லதோ அதுதான் எனக்கு இறைவன் கொடுப்பான், எனக்கு வந்து பாவமான ஒரு விஷயங்களோ பாவமான ஒரு எண்ணத்துலையோ நான் போகாமல் என்னை பாதுகாக்கிறது என்னுடைய இறைவன் தாங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக வர ஆரம்பிக்கும். நம்மளை அறியாமையே வர ஆரம்பிக்கும். அதுதான் விஷயம். நான் போன வீடியோலே சொன்னேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோம், நாம் பண்ணக்கூடிய முயற்சிக்கு அதுக்கு ஏற்ற பலன் நம்ம எதிர்பார்ப்போம். கரெக்டாக? நான் வந்து முயற்சி பண்ண எனக்கு அது கிடைக்கலங்கிறப்ப தான் நம்ம விரக்தி ஆகும். இதில் நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன், நான் சொல்கிற மெத்தடில் நான் சொன்ன டைமில் நீங்கள் இந்த ஜிக்ர் பண்ணிங்கன்னா 11 டேஸில் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். நீங்களே வந்து நான் பர்சனலாகவே வந்து ஃபயாஸ் ப்ரோ இது வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், எனக்கு வந்து இப்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே சொல்லுவீங்க. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்டும் இருக்கேன், எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். ஹியரிங் இஸ் த டோர் டு த சோல். அதாவது கேட்கக்கூடியது தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு போகக்கூடிய ஒரு வழிகாட்டி, கரெக்டான பாதையில் போகிறதுக்கான ஒரு வழிகாட்டி. நான் முன்னாடியே சொன்னேன், ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம காதில் தான் கேட்கும், காதில் கேட்டதுக்கப்புறம் தான் டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஆன்மாவுக்கு காது கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்ம கொடுப்போம். சொல்லப்போனால் இப்போ அது கோமா ஸ்டேஜில் இருக்குது, நம்ம யாருமே எந்த விதமான ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்கல. ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணியிருந்தா கூட, ஆழ்நிலை தியானத்துக்கு போயிருந்தா கூட, இப்போ நான் சொல்கிற இந்த ஜிக்ர் பண்ணாமல் நீங்கள் கூகுளில் பார்த்து ஏதாவது ஒரு ஜிக்ர் இல்லை யோகாவோ இல்லை காலங்கத்தால் 4 மணிக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த ஆன்மா வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும், இறைவன் நாடி இருந்தால். இப்போது நம்ம ப்ராப்பரான ஒரு மெத்தட் படி நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ அதுக்கு ஹியரிங் சென்சேஷன் கிடைக்கும். ஹியரிங் சென்சேஷன் கிடச்சிருச்சுனாலே அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கும்போது அது உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அது வந்து அதுவாகவே ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமாக இருக்கா, மன கவலையாக இருக்கா, ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்கா, இந்த வாழ்க்கை வந்து உனக்கு சோதனைக்கான வாழ்க்கை தான், இது வந்து உன்னுடைய நிரந்தர வாழ்க்கை கிடையாது, நீ இறந்ததுக்கப்புறம் வாழக்கூடியது தான் நிரந்தரமான வாழ்க்கை, இது வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் உன்னைய படைக்கப்பட்டதன் நோக்கமே ஒரு சோதனைக்காக தான், இதில் நீ வந்து இதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இதை எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய இறைவனை நெருங்கிறதுக்கான வழியை தான் நீ பார்க்கணுமே தவிர இந்த உலகத்தோடைய ஆசையில் போய் நீ மூழ்கினா உனக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம்.
இது எல்லாமே அந்த ஆன்மா வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும். நீங்கள் அந்த ஆன்மாவுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணுன்னா, எது உண்மை எது பொய்யுங்கிறத வந்து உங்களுடைய அறிவுக்கு புரிகிற மாதிரி அது உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கும். புரியுதுங்களா? நம்மளை மீறி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்மளை மீறி அது நடக்கணும், அப்போ தான் நம்ம நம்புவோம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம நம்புவோம். யாராவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஜாதகம் பார்த்தாங்கன்னா, உனக்கு 27 வயசு ஆகும்போது உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிக்கரை வந்து நீங்கள் விடாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது நல்லதோ, உங்களுக்கு மேரேஜ் லைஃப் வந்து எது பெஸ்ட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து கூட்டி கொடுக்கும். உங்களுக்கே தெரிய வரும், இந்த ஆள் நம்பலாமா, இவங்களை நம்பலாமா, இது பெஸ்ட்டாக இல்லையாங்கிறது வந்து நீங்கள் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அந்த சோலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இறைவனுடைய ஒளி வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும்போது கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் யாருமே உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட இருக்க முடியும். நெகட்டிவான ஒரு தாட்டோடு அவங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கூட அவங்களால உங்கள்கிட்ட நிம்மதியாக பேச முடியாது, அவங்களே போயிடுவாங்க, இல்லை நீங்களே துரத்தி விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரியான தனி அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் சென்சேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேயே ஃபஸ்ட்டு லத்தீஃபாலேயே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி மூலியமாக அந்த சோலுக்கு ஹியரிங் சென்சேஷன் அதிகமாக கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மூலியமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். ஸோ ஃபஸ்ட்டு லத்தீஃபாலேயே வந்துட்டு அந்த ஹியரிங் சென்சேஷன் மூலியமாக இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா இன்னும் அதுக்கப்புறம் 6 லத்தீஃபா 7 லத்தீஃபா வரைக்கும் இருக்குது. அப்போது அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் பவர், சன் இஸ் த சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒளிக்கும் சக்திக்கும் சன் தான் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி சோலார் சிஸ்டமில் சன் வந்து அந்த எல்லா பிளானட்ஸ்க்கும் நடுவில் இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் காபா, அந்த காபா புனித மெக்கா இருக்கு இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதை சுற்றி நம்ம வந்து எப்போவுமே எப்படி அந்த தவாஃபுங்கிறது செய்வோமோ அதே மாதிரி தான் நாம் மனசுக்குள்ளார எப்போவுமே என் மனசுக்குள்ளார வந்து மக்காங்கிறத நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராப்பராக அந்த ஜிக்கர் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். ஸோ என் மனசுக்குள்ளே நான் வந்து காபாவை வச்சுருக்கேன், இதுக்கு தேவையான எனர்ஜி நான் பண்ணக்கூடிய ஜிக்கர் தான். இந்த ஜிக்கரை கரெக்டான டைமில் கரெக்டாக அதுக்கு நம்ம கொடுக்க நம்ம ஹார்ட் வந்து பியூரிஃபையாக இருக்குங்கிறத நம்ம மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். அப்போ தான் தவறான எந்த ஒரு எண்ணங்களும் நம்மளை சூழ்ந்து வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம், உலக விஷயங்கள் உலக ஆசையில் போய் மாட்டிக்குவோம். கடைசியில் என்ன மிஞ்சும்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். கடைசியில் மிஞ்சுன்னு சொல்கிறத விட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே வந்துட்டு இந்த உலக விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போயிருப்போம், ஆனால் அதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்போம். அது வந்து நான் சொல்லி தான் புரியணும்னு இல்லை, உங்கள் லைஃப்பில் நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதுவும் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னா இந்த ஜிக்கர் மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு 7 லத்தீஃபாவை பற்றி நான் ப்ரீஃபாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஹார்ட் இஸ் த சென்டர் ஆஃப் த இன்னர் யூனிவர்ஸ், ஹார்ட் இஸ் த பிலீவர், ஹார்ட் ஆஃப் த பிலீவர் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே இதான் சொன்னேன், சையீதினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ் த சையீதினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரிங்ஸ் த டிவைன்லி நாலேஜ். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இதில் ஃபஸ்ட் லத்தீஃபாவில் சையீதினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் அந்த மறைமுகமான அந்த ஒரு நாலேஜை வந்து உங்ககிட்ட இறக்குவார். இவருடைய ரோல், இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரான் வந்து இந்த பூமியில் இறங்கும் போது அந்த குரானுடைய வசனங்களை வந்து இந்த பூமிக்கு இறக்குன அந்த ஒரு பெருமைக்குரிய நபர் யாருன்னா, அந்த ஏஞ்சல் யாருன்னா இவர் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கி நாங்கள் முஸ்லீம்ஸ் ஓதக்கூடிய குரானுடைய வசனங்களை வானத்திலிருந்து இந்த பூமியில் இறக்குன அந்த ஒரு மலக்கு யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாலேஜ், இந்த ஒரு அறிவை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். எப்படிப்பட்ட மலக்கு? கோடிக்கணக்கான மலக்குகளுடைய தலைவர், இந்த பூமியில் குரானை இறக்குன பெருமைக்குரிய ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் வந்து நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த ஃபர்ஸ்ட் லத்தீஃபா பண்ணுறது மூலயமா. ப்ராஃபட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு வந்து எல்லா விதமான பெயர்களும் பொருட்களுடைய பெயர்களும்
இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தப்போ இறைவன் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தானோ, இப்போ நாம் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளார போகிறோம். அப்படி போகும்போது நமக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம வந்து ஒரு தனியாக இன்னொரு யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு வேலை இந்த ஜிக்ர் பண்ணுறது மட்டும்தான். இந்த ஜிக்ர் பண்ணுறது மூலியமாக எது உண்மை எது பொய், நீ வாழக்கூடிய இந்த பூமி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமானது, இருக்கிறதுலே ரொம்ப பொக்கிஷமானது, இதை கொண்டு தான் எல்லாம் ஆகும்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மையான உலகம் என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன், உண்மை என்னங்கிறத நான் உனக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த ஜிக்ர் பண்ணுறது மூலியமாக இறைவன் வந்து உங்கள் உள்ளத்துக்கு தேவையான அமைதியையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உண்மையான வாழ்க்கை எது பொய்யான வாழ்க்கை எதுங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் அந்த ஞானத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்குவான். ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவர் கூட இவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த நபர்கள், முக்கியமான நபர்களை தான் வந்துட்டு நம்ம சஹாபாக்கள்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒளி வெளிச்சம் வந்து ப்ராஃபட் முகமது மூலியமாகவே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ப்ராஃபட் முகமது அவங்க படைக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய 100 வெளிச்சத்தால் தான் படைக்கப்பட்டாங்க. ஸோ இறைவன் வந்து ஒளிமயமானவன். இறைவன் வந்து 1,24,000 ப்ராஃபட்ஸை இந்த பூமியில் வந்து படைத்தாங்க. அந்த 1,24,000 ப்ராஃபட்ஸில் ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் வந்து ரொம்பவும் பரிசுத்தமான ஒரு ப்ராஃபட்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தம் சொல்கிற எல்லா ப்ராஃபட்டும் பரிசுத்தமானவங்க தான். ஆனால் ப்ராஃபட் முகமது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தும் அந்த ஒரு வெகுமதியும் வேறு எந்த ப்ராஃபட்டுக்கும் கிடையாது. அந்த ப்ராஃபட் தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்தவங்க. அந்த ப்ராஃபட் முகமது நபியை தான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி முஸ்லீம்ஸ் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபட் முகமது இவங்களை வந்து படைக்கப்பட்டது இறைவனுடைய நூறுனா ஒளி வெளிச்சம். அந்த ஒளியால் தான் இவங்க வந்து படைக்கப்பட்டது. ஸோ இந்த ஜிக்ரை நம்ம விடாமல் பண்ண என்ன ஆகும்னா ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளி வெளிச்சம், அந்த ஒளி தன்மை நம்மளை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவரை தான் வந்து ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவரை தான் வந்து நாங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸுமே இவரை ஃபாலோ பண்ணி தான் எங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ ஸோ குரான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லி அவர் வாழ்ந்து காமிச்சே போயிருக்காரு. ஸோ அவர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இந்த உலகத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க, இறந்ததுக்கு அப்புறமும் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த உலகத்துலேயும் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இறைவனால் நிறைய இடங்களில் வந்து ப்ராஃபட் முகமது நபியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ப்ராஃபட் முகமது அலைஹிஸ்ஸலாம் இவங்களே அல்லாஹ்வுடைய ஒளி வெளிச்சத்தால் படைக்கப்பட்டவங்க. அந்த ஒளி தான் ப்ராஃபட் முகமது அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். இதெல்லாம் யார் நார்னா நடக்கும், இறைவன் நார்னா மட்டும்தான் நடக்கும். நம்ம ஜிக்ர் பண்ணுறோம், இறைவனை நம்புகிறோம், இறைவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான் அது எல்லாமே. நாம் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அடிக்டாக இருப்போம். ஒரு சில பேர் வந்து சிகரெட்டுக்கு அடிக்டாக இருப்பாங்க, ட்ரிங்க்ஸுக்கு அடிக்டாக இருப்பாங்க, இல்லை பான் வீடியோஸ் பார்க்குறதுல அடிக்டாக இருப்பாங்க, இல்லை மற்றவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு அதில் அடிக்டாக இருப்பாங்க, இல்லை லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் இழந்துட்டு ஏன்டா இந்த பூமியில் வாழ்கிறோங்கிற மாதிரி விரக்தியில் இருப்பாங்க. இந்த மாதிரி அது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்காததுனால நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுவோம். அதுலேயும் நமக்கு ஏமாற்றம் கிடைக்கும்போது என்ன ஆகும்னா விரக்தி ஆகிடுவோம், நொந்து போயிடுவோம், செத்துடலான்னு தோணும், சூசைட் பண்ணிக்கலான்னு தோணும். நமக்காக யாருமே இல்லையா, நம்மளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்களா, இதானா லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. நிறைய பேர் போயிருப்பீங்க, ரைட்டுங்களா? நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் 1 by 1 சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இந்த ஜிக்ர் பண்ணுறது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எந்த டைமில் பண்ணணும், எந்த ஃபார்மெட்டில் பண்ணணும், எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எப்படி டிப்ரெஸ்டாக இருந்தீங்களோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்த்து அதை ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லைஃப்க்கும் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலையும் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
இதோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிரயோஜனமாக இருந்தால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.